ஒரு கிராமத்தில் உப்பு வியாபாரி ஒருவர் இருந்தார். அவர் அருகிலிருந்து நகரத்திற்கு போய் உப்பு வாங்குவார். அந்த நகரத்தை சென்றடைய பல நீரோடைகள் இருந்தன. உப்பு சுமையை எடுத்து வர ஒரு கழுதை வைத்திருந்தார். ஒரு நாள் உப்பு வியாபாரி தன் கொள்முதலை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தார். அந்த கழுதையின் மேல் உப்பு சுமை ஏற்பட்டிருந்தது. ஒரு ஓடையை கடக்கும்போது தவறுதலாக அந்த கழுதை வலிக்கு ஓடை நீரில் விழுந்தது. அதிக அளவிலான உப்பும் நீரில் கரைந்துவிட்டது. அந்த கழுதை எழுந்தபோது அதன் மேலிருந்து சுமையில் பழு குறைந்து இருந்தது. அந்த நாள் முதல் கொள்முதல் முடிந்து சரக்குகளுடன் திரும்பும்போது அந்த ஓடை நீரில் பாதி கடக்கும்போது தள்ளாடி ஏதாவது ஓடையில் விழுந்தது. வியாபாரிக்கு சந்தேகம் வந்தது. ஒரு சமயம் இந்த வியாபாரி பஞ்சுனை கொள்முதல் செய்து அப்பஞ்சு கட்டுகளை கழுதையின் மேல் ஏற்றினார். அந்த கழுதை தன் மேல் ஏற்றப்பட்டிருக்கும் சுமை கணம் இல்லாததாக தெரிந்து கொண்டது. இன்னும் ஓடையில் தவறி விழுந்தால் சுமை இன்னும் லேசாக ஆகிவிடும் என எண்ணியது. வீட்டிற்குத் திரும்பும் சமயம் அந்த கழுதை ஒரு ஓடை நீரில் மீது விழுந்தது. எழுந்து கொள்ள முயற்சித்து, ஐயோ பாவம்! அதன் மேலிருந்த சுமை அதை கீழே இழுத்தது. மூட்டையிலிருந்த பஞ்சு நீரினை உறிஞ்சி அதிக கனமானதாகி விட்டது. வியாபாரி அந்த கழுதைக்கு பலமான அடிகள் கொடுத்து எழுந்து நடக்க வைக்க முற்பட்டார். அது முதல் அந்த கழுதை ஓடையில் தவறிக்கூட விடழுவதில்லை. செய்ய வேண்டிய பணியை தவிர்ப்பது, அதிக பணியினை தவிர்ப்பது, அதிக வேலை செய்ய வைக்கும்.